ஸோ 12th நான் வந்து இப்போது 593 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் செகண்ட், ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இந்த மார்க் வாங்கினதுக்கு என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்னோடய அப்பா, அம்மா அண்ட் அக்கா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து நல்லா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறனால நமக்கு வந்து நல்லா வந்து மோட்டிவேஷனாக அடுத்தடுத்து நம்ம படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் டீச்சர்ஸுமே மோட்டிவேட் பண்ணனால தான் வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. அண்ட் அவங்க ஒரு முறை நம்ம என்ன தான் வந்து டவுன் ஆனாலும் நமக்கு வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் பேச வச்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அண்ட் என்னை வந்து என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் எப்போவுமே. ஸோ கன்சிஸ்டன்சியாக படித்தா நம்ம கண்டிப்பாக எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிகாம் வித் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் கட் ஆஃபில் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கேன், ஸ்டேட் ஃபஸ்ட்டாக. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் அம்மா, அக்கா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து இங்கே தமிழ் திறனறிதல் தேர்வுலையும் ஸ்காலர்ஷிப் எடுத்தேன். அதுக்குமே தமிழ் டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணணும். 10th மோட்டிவேட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு 10, 11, 12ன்னு என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அந்த ஸ்காலர்ஷிப்னால நம்மளுக்குமே நெக்ஸ்ட் நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் இருக்கும். அந்த இதில் தான் இப்போ நான் படிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். 4 சப்ஜெக்டில் எப்படி சென்டம் வாங்கினேன்னா, நான் படித்தாலும் அது மார்க்காக மாற்றினதுக்கு எங்கள் சார்க்கெலாம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லா தடவையுமே சென்டம் வராது ஸ்கூலில் எழுதும்போது. ஏன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸை விட ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ் இன்னுமே டஃப்பாக எடுத்து அதிலெல்லாம் டவுன் ஆகும்போது அவங்க சொன்னது ஒன்று தான், நீ இப்போ டவுன் ஆகலாம், இப்போ நீ எடுக்கிறதெல்லாம் உனக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் அப்படின்ட்டு எப்பயுமே டவுன் ஆக விடாமல் என்னை ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுருந்தாங்க. அதுக்காக ஸ்டாஃப்ஸுக்கெலாம் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.